உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன அருவி இப்படி பண்ணிட்ட? நீ பாட்டுக்கு தனியா உட்காந்து சாப்பிட்ட, நீ பாட்டுக்கு எழுந்து வந்துட்ட. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களா? அதுக்குல்ல அருவி, வெளியே அக்கா எப்படி பேசுனாங்கன்னு கேட்டேல்ல. நீ என்ன கூப்பிடாம சாப்பிட வந்துட்டேன்னு வருத்தப்பட்டதை பார்த்தல்ல. உங்க அக்கா வருத்தப்பட்டதுனால இதை கேக்குறீங்களா, இல்ல நான் உங்களை கூப்பிடலன்னு நீங்க வருத்தப்பட்டு கேக்குறீங்களா? இதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் நான் கிடையாது அருவி. ஆனா இதனால அக்கா உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டாங்க பத்தியா, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு எனக்கு வாழ தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். அதெல்லாம் முன்னாடி நீ எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம் அருவி. ஆனா இப்போ குடும்பம்னு ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. நல்ல வேளை நாங்கள் கரெக்டாக வந்து எனக்கு வயிறு சரியில்லை, அதனால தான் நான் சாப்பிடலன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா உனக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். அப்படியா? எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? என்ன இப்படி எதுக்கு எடுத்தாலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கியே, உனக்குலாம் உண்மையை பேச வராதா? முதல்ல நீதான் திருன்னு என்கிட்ட பொய் சொல்லி என்னையே ஏமாத்துன. அப்புறம் உங்க அக்கா பொண்ணை கட்டிக்கிறேன்னு பொய் சொல்லி உங்க அம்மாவை ஏமாத்துன. யாருக்குதான் நீ வாழ்க்கையில உண்மையா இருக்க? இப்ப கூட வெளியில அக்கா கிட்ட வயிறு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு அதனாலதான் சாப்பிடலன்னு எனக்காக சொல்ற மாதிரி சொன்ன. ஆமா, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ற? இப்படி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி சொல்லி உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டதான் உண்மையா இல்ல. அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது உண்மையா இருக்கியா, இல்ல அதுவும் கிடையாதா? கரெக்டா ரவி, நீ சொல்ற மாதிரி நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருக்கேன். ஆனா நான் மறைக்கிற உண்மை மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துற உண்மை. நான் சொல்லிட்டு இருக்கிற போய் அவங்கள சந்தோஷப்படுத்துற போய். ஒரு உண்மையை சொல்லி நோகடிக்கிறத விட ஒரு பொய்யை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும்னா அந்த பொய் எவ்வளவோ சிறந்தது. இதை நான் ஒன்றும் புதுசா சொல்லல, திருவள்ளுவரே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நான் எனக்கு உண்மையா இருக்கேனோ தெரியாது அருவி, ஆனா மற்றவங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன். அந்த உண்மையை காப்பாத்துறதுக்கு தான் சில நேரங்கள்ல போய் சொல்ல வேண்டியிருக்கு. நிறுத்து. சும்மா மத்தவங்களுக்காகன்னு நீ பொய் சொல்றதுக்கு உன்னை நீயே சமாதானப்படுத்திட்டு இருக்காத. இந்த உலகத்துல மத்தவங்களுக்காகன்னு யாரும் எதுவுமே செய்யறது கிடையாது. 10 ரூபாய் தானம் போடுறவங்க கூட அதுல தனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஓ சந்தோஷத்துக்காக நீ சொல்ற போய் மத்தவங்களுக்காகன்னு நியாயப்படுத்தாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பொய்யாவே வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன். உன் வாழ்க்கையில நடந்த ஒரே உண்மையான விஷயம் நமக்குள்ள நடந்த இந்த கல்யாணம் தான். ஆனா அத நினைச்சு நீ ஒரு நாளும் சந்தோஷப்பட முடியாது. அத புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இங்க ஒரே ரூம்ல இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பத்துக்கிட்டு வருது.
வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ தான். நமக்குள்ள எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் கீழே படுத்துக்கிறேன். வேண்டாம் ரவி, என்னால நீ இனிமே எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நானே கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ. இப்ப நீ என் மேல பயங்கரமான வெறுப்புல இருக்க அருவி. அதனாலதான் இப்ப என்ன திட்டி தீக்குற. ஆனா கூடிய சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுப்ப அருவி. அப்ப இதே வாய் என்ன திட்டாம என்கிட்ட ஆசையா பேச நம்புறேன். நிக்கிறாங்க பாரு. யாரும் வரல. டேய் ராகுல், டேய் நீ தானே ஏதோ கேட்கணும்னு சொன்ன, போய் கேளு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். குட்டீஸ், 2 பேரும் என்ன டிஸ்கஷன்? வெளியே வாங்க, நான் பார்த்துட்டேன். நீங்க 2 பேரும் தானே என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இவதான் உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னான். இல்ல இல்ல இவன் சீட்டிங் பண்றான். இவன் தான் ஏதோ கேட்கணும்னு சொன்னான். சரி சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க எங்களுக்கு யாரு? அப்பா கிட்ட கேட்டா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறோம். புகழ், உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்? சித்தப்பா. அப்படின்னா நான் உங்க 2 பேருக்கும் சித்தி. என்ன ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த சித்தி உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, இவ்வளவு நாள் வெண்ணிலா சித்தி தான் எங்களுக்கு சித்தின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து நான் தான் சித்தின்னு சொல்றீங்க. நீலவேணியத்த கூட அப்படிதான் சொன்னாங்க. வெண்ணிலா சித்தியும் புகழ் சித்தப்பாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க வெண்ணிலா உங்களுக்கு சித்தியா வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த காட் என்ன உங்களுக்கு சித்தியா அனுப்பிச்சிட்டாரு. என்ன பண்றது? ஓ அப்படியா? உங்க வீட்ல இருக்கிறவங்கள விட காட் பெரிய ஆள் இல்லையா? காட் உங்களை அனுப்பி இருக்காங்கன்னா அப்புறம் பாட்டி உங்க கூட சண்டை போடுறாங்க. எப்பயும் கெட்டவங்க கூட தான் பாட்டி சண்டை போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கெட்டவங்களா?
சரி, நான் ஒன்னு கேக்குறேன். ம் உங்க 2 பேருக்கும் என்ன கேம்ஸ் பிடிக்கும்? டென்னிஸ். எனக்கு கிரிக்கெட். சூப்பர். நீங்க சொன்ன இந்த டென்னிஸ்லயும் கிரிக்கெட்லயும் 2 டீம் ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடுவாங்க இல்லையா? ம் அப்படின்னா ஒரு டீம் நல்லவங்க, இன்னொரு டீம் கெட்டவங்களா? இல்லல்ல. அதே மாதிரிதான் இதுவும். இப்ப சொல்லுங்க, நான் நல்லவளா கெட்டவளா? நல்லவங்கதான். சரி, நீங்க நல்லவங்கன்னா பாட்டிக்கிட்டு நல்லவங்களா நடந்துக்கோங்க. அப்பதான் உங்களை திட்ட மாட்டாங்க. அப்படியா? ஆமா, நீங்க தப்பே பண்ணலனா பாட்டி திட்டவே மாட்டாங்க. ஜாலியா பேசுவாங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ரொம்ப நல்லவங்களா நடந்துப்பாங்க. ஆனா தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது உங்க சித்தப்பா புகழ் தானே, நான் இல்லையே. இது உங்க பாட்டுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஓகேவா? இனிமேல் பாட்டிக்கிட்ட குட் கேர்லா இருப்பீங்களா? சரி, நான் குட் கேர்லா நடந்துக்கணும்னா நீங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா? ஓகே, நாங்க இனிமேல் உங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்க 2 பேரும் பேர் என்னன்னு இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டோமே. ஆமா, சொல்ல மாட்டோம். ஓ, அப்படியா? சரி, என்கிட்ட இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்க பேரை கண்டுபிடிச்சு சொல்லவா? எங்க சொல்லுங்க பாப்போம். ஆப்ராகடாப்ரா ஆப்ராகடாப்ரா ஆப்ராகடாப்ரா. கண்டுபிடிச்சிட்டேன். உன் பேரு ரம்யா, உன் பேரு ஜீவா. கரெக்ட்டா? தப்பு. என் பேரு பூஜா, இவன் பேரு ராகுல். அப்ப உங்க மேஜிக் வேஸ்டா? யார் சொன்னா? நான் போட்ட மேஜிக்ல தான் உங்க நிஜமான பேரு நீங்களே என்கிட்ட சொல்லிட்டீங்களே. அட பரவாயில்லையே, நீங்க வெண்ணிலா சித்தி மாதிரி இல்லாம புத்திசாலியான சித்தியா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நாங்க அப்புறம் வரோம். நம்ம அப்புறமா சேர்ந்து விளையாடலாம். சரி. வா, யாராவது பாத்துட்டு போறாங்க. வா. இந்து, போய் அந்த கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. இதோ பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்க்கா. சீக்கிரம். ம் இந்து, போய் அந்த கொத்தமல்லி வாஷ் பண்ணிட்டு வா. உன்னதானே சொல்ற, போ. நீங்க 2 பேரும் இந்த வீட்டோட மூத்த மருமகள்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சுக்கலாமா? சொல்லவா? என்ன பேர் கூட சொல்ல மாட்டீங்களா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் சும்மா இரு. புரியுது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு அத்தை ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, இந்த காலத்துலயும் மாமியாருக்கு கட்டுப்பட்ட மருமகளா இருக்கீங்களே, பெரிய விஷயம்தான். அத்தை சொல்ற வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதுலாம் சரிதான். அதுல கொஞ்சம் மதிப்பாது ஒரு மருமகளா, இல்ல ஒரு பொண்ணா எனக்கு கொடுக்கலாம்ல. உங்களை மாதிரிதான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சராசரி பொண்ணுன்னா, ஆனா விதி என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லா பொண்ணும் புகுந்த வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணா காலடி எடுத்து வைக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா நான் இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காத பொண்ணா காலடி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. தப்பு எல்லாமே புகழ் மேலதான். இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஏன் மேல வெறுப்ப காட்டுறது எந்த வகையில நியாயம்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் எங்க வீட்டுல ஒரே பொண்ணு. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது.
எனக்கு ஒரு அக்கா இல்லையே தங்கச்சி இல்லையேன்னு எவ்வளவோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன். பாவம் இல்லக்கா. நான் பிறந்த வீடுதான் அப்படின்னா புகுந்த வீடு அப்படி இருக்க கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ இந்த வீட்லயும் எனக்கு அதே நிலைமை தான். பாத்தீங்களா, எனக்கு அக்கா மாதிரி நீங்க 2 பேரும் இருந்தும் இந்த வீட்ல நான் தனியா அனாதை மாதிரி இருக்கேன். லக்ஷ்மி அக்கா, அவ பேசுறத பார்த்தா பாவமா இருக்கு. நாம அவகிட்ட பேசலாம். அத்தைக்கு தெரியாம வேணா பாத்துக்கலாம். என்ன பேசிட்டு இருக்க இந்து? அத்தைக்கு தெரியாம இந்த வீட்ல துரும்பு கூட அசையாது. அவங்கள ஏமாத்திட்டு பேசினா நம்ம தலைதான் உருளும். மாமா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினதுக்கே அத்தை என்ன பேசினாங்கன்னு பார்த்தல. கட்டின புருஷன் அவருக்கே இந்த கதினா கட்டிட்டு வந்த நமக்கு என்ன கதின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. நீ வந்து வேலை பாரு. வா 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 வா. சரி, அத்தை சொல்ற மாதிரியே அவங்க வாக்கு இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு வேத வாக்குதான். என்னால அதை கேட்டு போக தேவையில்லை. நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், உங்க பேரையும் சொல்ல வேண்டாம். எப்பவும் போல நான் தனியாவே இருந்துக்கிறேன். லக்ஷ்மி அக்கா, நல்ல கிளறுங்க, அடி புடிச்சிட போகுது. இப்படி பாக்குறத விட்டுட்டு சரி இந்துன்னு சொல்லலாம்ல. ரொம்ப தேங்க்ஸ். என்னதான் அத்தை மேல மரியாதை இருந்தாலும் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உங்க பேரை சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும். இப்போ பேரை சொல்லிட்டீங்க, போக போக என்னையும் நீங்க ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். பாய் பாய். என்ன பண்ற? அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் பயந்துகிட்டே இருக்கீங்களோ? இத கழுவெல்லாம் வேண்டாம், அப்படியே போடலாம். போடுங்க அக்கா, அப்படியே. போ போ. ஷோ, குழம்புல போட்டாலே. வெண்ணிலா கண்ணு, என்ன வெண்ணிலா இது? இப்படி நீ அழலாமா? அழக்கூடாது. நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல பாட்டி. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா என் கண்ணுல இருந்து தானா கண்ணீர் வருது. பாத்தீங்களாமா, பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? இதெல்லாம் கேட்டுட்டு என்னால. நீலவேணி, கொஞ்சம் சும்மா இரம்மா. இத பாரு, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது வெண்ணிலா. நினைக்காம எப்படி பாட்டி இருக்க முடியும்? இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற பாரு, அதான் தப்பு. முதல்ல எந்திரிச்சு வெளியில வா. உன் கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. அதுக்காக இப்படியே ரூமுக்குள்ளேயே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுனால நம்ம நிம்மதிதான் கெட்டு போகும். எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் வெளியில வாயே. வந்து எல்லார்கிட்டையும் பேசு, டிவி பாரு. இந்த மாதிரி நேரத்துல உன் மனச நீதான் சந்தோஷமா வச்சுக்க பார்க்கணும். எப்படிமா அவளால சந்தோஷமா இருக்க முடியும்? நிச்சயதார்த்தத்தோட அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம் தெரிஞ்சு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் மேல போனை போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாம இவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஏன் பொண்ணுன்னு இல்ல, இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கு வந்திருந்தாலும் அதை தாங்கிட்டு இருப்பாள சொல்லுங்க.
ஆமா பாட்டி, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு பதிலா இப்படி தனியா வந்து அழறது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. அழுது அழுது அந்த கண்ணீர்லயே என் மனசுல இருக்கிற ஆசைய எல்லாத்தையும் கரைச்சு காணமாக்கிட்டாலே நல்லதுன்னு தோணுது. என்ன என்ன பேசுறமா? இதுக்குதான் உன்னை என் செல்ல பேத்தியா வளர்த்து ஆளாக்குனேனா? இங்க பாருமா, இங்க பாரு. நீ யாருக்காக இல்லைனாலும் இந்த பாட்டிக்காகவாவது இந்த ரூமை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். இல்ல பாட்டி, இதுக்கு பதிலா என்ன செத்து போன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா அந்த அருவி முன்னாடி வந்து என்னால நிக்கவே முடியாது, அவ முகத்தை பார்க்கவே முடியாது பாட்டி. மாமா மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் பொய்யாக்கி அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவ முன்னாடி தோத்து போனவளா நான் எந்த முகத்தை வச்சுட்டு நிப்பேன் பாட்டி? நான் யார்கிட்ட தோத்து போறேனோ அவங்க முன்னாடி ஒரு நிமிஷம் இருந்தா கூட அந்த வலியும் வேதனையும் வாழ்க்கை ஃபுல்லா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு வலியும் வேதனையையும் நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பாட்டி? இனி அவளை இந்த வீட்டுக்குள்ள பார்க்க மாட்டேன்ற சுச்சுவேஷன் வரட்டும், அப்ப நான் இந்த ரூமை விட்டு வெளியே வரேன். என்ன வெண்ணிலா, அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, பாட்டி மனசை கஷ்டப்படுத்த நான் பேசல. இந்த சூழ்நிலையில பாட்டி மனசு இறங்கி வேற ஏதாவது சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசுறேன். என்னம்மா நீ? நீ சொல்றது சரியா? அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வருவியா? ஆமா, ஆமாம்மா, அவ இங்க இருந்து போனா மட்டும்தான் என்னால பழைய வெண்ணிலாவா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்.